ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வீடியோ நல்லா பார்க்குறீங்க, மக்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க. அது டாய்ஸ் வீடியோஸ் அந்த டிஃப்ரெண்ட்டாக உள்ள வீடியோஸ் மட்டும் நல்லா பார்க்குறீங்க. தொழில் சம்பந்தமாக போட்டால் பார்க்க இந்த வண்டி என்ன ரீசன் வண்டியில் இந்த வண்டி அடைச்சி போகிற கம்ப்ளைண்ட்டு. ரெண்டாவது ஹெட்லைட் வைசர் புதுசு, இந்த வைசர் அசம்பிளி புதுசு ஒரிஜினல் வாங்கியிருக்கோம். இது போக பேட்ரி சேஞ்ச் பண்ணியிருக்கோம். பேட்ரி செல்ஃப் உட்காந்தது. பேட்ரி வந்து அமரண்டே போட்டிருக்கோம். இது 7R வரும். மேக்ஸிமம் இது வந்து 7R வரும். புதுசு மாற்றிருக்கோம். ரெண்டாவது ஆக்சிலேட்டர் கேபிள் டேமேஜ் இருந்தது. அந்த ஆக்சிலேட்டர் கேபிள் வேறு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஆக்சிலேட்டர் கேபிள் ஒரிஜினலாக வாங்கியிருக்கோம். ஆக்சிலேட்டர் கேபிள் இந்த இடத்துல டேமேஜ் இருக்குது. வண்டி கேபிள் டைட்டாக இருந்தது. இது போக ஸ்பார்க் ப்ளக் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் வந்து எல்லா கஸ்டமருக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, பெட்ரோல் பங்க் மாற்றி போடாதீங்க. இந்த இடத்துல லீக் ஆக ஆரம்பிச்சிச்சுனாலும் சிக்கல். ப்ளக்கோட பாயிண்ட் வந்து கிராஸாக இருந்தாலும் உங்களுக்கு சிக்கல். பேட்டரி ப்ளக் அவுட் ஆகிடும். இதில் லைட்டாக கிராஸாக இருக்குது. இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இன்ஜின் ஆயில் வந்து ஆயில் வந்து இந்த ஆயிலெலாம் குறையலை கஸ்டமருக்கு. வேறெல்லாம் ஆயில் குறையலை இந்த கஸ்டமரை பொறுத்த மட்டும். வண்டி தெளிவாக தான் இருக்குது. இருந்தாலும் இந்த அடப்பு பிரச்சனைக்கு ஏற்கனவே இடத்துல ஒரு மாதத்துக்கு முன்னாடி வேலை பார்த்துருக்காங்க. அந்த பஞ்சாயத்து இருந்துச்சு. இந்த பிரச்சனையை பார்த்து இப்போ சால்வ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பழைய வைசர்